நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம், நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பிரியமானவர்களே. அவர் சொல்லி இருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்மை உயிருள்ளவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவருக்காக நிலைநிற்கிற கிறிஸ்தவர்களாய் அவர் நம்மை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த இயேசுவை நாம் உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அன்பானவர்களே, இந்த நல்ல மெய்ப்பனை குறித்து பார்க்கும்போது நல்ல மெய்ப்பனுக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்கு. மெய்ப்பன் அந்த ஆடுகளின் சத்தத்தை கவனமாய் கேட்கிறான். அந்த ஆடுகளை விட்டு தனியாய் அவன் போகிறதே இல்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பலியாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நாம் அந்த நல்ல மெய்ப்பனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே பிடித்து கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவ்வாறு நாம் மாறும்போது ஆண்டவர் இந்த நாளிலே அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல நாம் பார்க்கும்போது யோவான் 10வது அதிகாரத்திலே வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மெய்ப்பனுக்குரிய ஒரு சில குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் இந்த காலை வேளையிலே இந்த 10வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். பாருங்க, முதலாவதாக 11வது வசனத்திலே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் நம்மேல வைத்த அன்பினாலே அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே தியாகமாய் கொடுத்தார். பிரியமானவர்களை, முழு உலகத்துக்கும் முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நாம் பின்பற்றி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளா அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை அறிந்திருக்கிற தெய்வம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒருவரும் நம்மை அறியாதவர்களா இருக்கலாம். இந்த உலகத்துல யாருமே என்ன அறியலையே, என்ன நான் தனியா இருக்கிறேனே, என்னுடைய காரியங்கள், என்னுடைய தேவைகளை புரிந்து கொள்வார் ஒருவருமே இல்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அவர் அறிந்திருக்கிற தெய்வம். பாருங்க, நாத்தான் வேலை குறித்து நாம் பார்க்கும்போது, நாத்தான் வேல் ஒரு நாளிலே அவன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நாசரேத்திலிருந்து ஏதாயிலும் நன்மை கிடைக்குமோ என்று சொல்லி நாத்தான்வேல் கேட்டபோது, நீ வந்து பார் என்று நாத்தான்வேலை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அவன் நாத்தான்வேல் வருகிறதை இயேசு கிறிஸ்து பார்த்தபோது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனை பார்த்து அழைத்து அவனை சொன்னாரு, உன்னில நீ ஒருவேளை நீ அத்தி மரத்துல கீழே இருந்தனால நீ ஒருவேளை என்ன நான் உன்னை அறிந்தேன்னு நினைக்கிறா. ஆனா உன்னை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். நான் உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொன்னார். பாருங்க, கோரேசை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோரேஸ் பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறதற்காக அங்கே
எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய அந்த காலத்திலே, யோசுவா, செருபாபேல் இவர்களுடைய காலத்திலே அவர்களை அந்த அங்கே எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவன் அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோரேஸ் ராஜா பிறக்கிறதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் அவன் அறியப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவனாய் கோரேஸ் ராஜா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 45வது அதிகாரத்திலே வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன் என்று கோரேஸை குறித்து கர்த்தர் முன்னறிவித்திருந்த அந்நேரத்துல கோரேஸ் பிறக்கல. கோரேஸ் ஒரு அஞ்ஞானியான ஒரு ராஜா. ஆனா அவனை குறித்து அறிந்திருந்தவன். இன்றைக்கு நாம் அவரை உண்மையாய் தேடுகிறோம், முழுமனதாய் அவரை நேசிக்கிறோம். நம்மை அறியாமல் இருப்பாரா என்ன பிரியமானவர்களே? அவர் நம்மை அறிந்திருக்கிற தெய்வம், நம்மை அவர் அறிந்திருக்கிற தெய்வம். நம்ம இந்த காலை வெளியில சொல்லணும், எனக்காக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அடுத்து பாருங்க, நான் அவர்களை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று ஆண்டவர் இதுல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, அஹ் 12வது வசனத்துல, மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான ஆகிய கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக தான் வேலை செய்வான். ஆனா அவன் அந்த கூலியாள் ஆடுகளுக்காக கவலைப்படவே மாட்டா. நான் என் பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவர்களை தனியே விடுகிறதில்லை. ஓனாய் வருகிற போது கூலியாள் தனியாக விட்டு விட்டு ஓடி போயிடுவான். ஆனா நான் அப்படி ஓடி போகிற தெய்வம் அல்ல என்று இந்த காலை வேளையில அவர் வாக்கு கொடுக்கிறார். தனிமையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, கூலியாள் மாதிரி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மெய்ப்பர்களைப் போல அல்ல. நான் நல்ல மெய்ப்பனாயிருக்கிறேன், நான் உனக்கு வழிகாட்ட உண்மையுள்ளவராயிருக்கிறேன், நான் உனக்காக ஜீவனை தர, உன்னை தனியே விடாதபடிக்கு உன்னை நான் என்னோடு வைத்துக் கொள்ள நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. லூக்கா 15வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் 100 ஆடுகளை வைத்திருந்தானா. ஒரு நாளிலே அதுல ஒரு ஆடுதான் காணாம போச்சு. அவன் என்ன செய்தா தெரியுமா? 99 ஆடுகளை ஒரு இடத்துல வைத்துட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆடை தேடி ஓடி சென்று அது கிடைச்ச உடனே அதை தூக்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவன் வீடு திரும்பினான். வீடு திரும்பினது மாத்திரமல்ல, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரத்தாரையும் கூட அழைத்து காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சந்தோஷப்பட்டு பூரிப்பான். அன்பானவர்களே, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை காட்டிலும் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாவி மனம் திரும்புகிறானே, ஆனால் பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம். அன்பானவர்களே, நாம் பாவியை மனம் திரும்ப வைக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறவர்களா இருக்கணும். அதே நேரத்துல நாமும் ஆண்டவருக்குள்ளாய் ஓடுகிறவர்களா இருக்கணும், ஆண்டவருடைய பிடிக்குள்ளாய் இருக்கிறவர்களா இருக்கணும். வழி தவறி போகாதபடிக்கு ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களா இந்த காலை வேளையில இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தாவீது நல்ல ஒரு மெய்ப்பர், தாவீது நல்ல ஒரு மெய்ப்பர் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 23ல சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பர், நான் மெய்ப்பனா இருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த மெய்ப்பனுக்குரிய எல்லா குணாதிசயங்களும் எனக்கு தெரியும். என்ன மெய்ப்பராயிருந்து நடத்துகிற ஒரு மெய்ப்பர் உண்டு, அவர் கர்த்தர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும். ஒருவேளை பாதை தெரியாம இருக்கலாம், மரண இருளின் பாதையில நடக்கலாம். என்ன இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய கோல், அவருடைய தடி, வேத வசனமாகிய அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அவர் என்னோடு இருந்து நடத்துவதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். அவர் எனக்கு பந்திய ஆயத்தப்படுத்துவார், அவர் எனக்கு மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பராயிருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோமா? அவருக்குள்ளாய், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறோமா?
என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்த்து, ஒருவேளை அவரை விட்டு தூரமாய் வழி தவறி ஓடி போயிருப்போமே, ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டு நிச்சயமாய் இந்த உலகத்துல நம்ம தனிமை அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. அவர் நமக்கு மேய்ப்பராயிருந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரத்தை பிடித்த வழி தெரியாத நேரத்துல, வழி புரியாத நேரங்களிலே அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.